கொட்டுக்கலி படம் எப்படி ஆகுது? படம் மகா மட்டம் சார். படம் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் இருக்கா? படம் எப்படி சார் இருக்குது? கொட்டுக்காளி கொட்டுக்காளி படம் எப்படி ஆகுது? கதை ஸ்டோரி புரியுதா உங்களுக்கு? என்னென்னு ஸ்டோரி புரியல. கொண்டு போயிருக்காங்க என்ன பண்ணுன்னா, இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜை பற்றி அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. அது கிளைமேக்ஸ் வந்து அவங்க வந்து சரியாக முடிக்காமல் அவங்க வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, ஆடியன்ஸ் கையில். அந்த சூரி கேரக்டரில் நம்ம இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே. மியூசிக் வந்து ஒன்றுமே இல்லைன்னாங்க, நேச்சுரல் மியூசிக்னாங்க. நேச்சுரல் மியூசிக் கதை எப்படி இந்த கதைகளில் வந்து மியூசிக்கு தேவையில்லைங்க. மியூசிக் தேவைப்படுற இடத்துல டிமாண்ட் பண்ணுற இடத்துல வைக்கலாம். இந்த கதையில் போய்ட்டு மியூசிக் வச்சா நம்மளுக்கே வந்து வேணான்னு தான் சொல்லுவோம். நம்மளே அது ஒரு மைனஸாக தான் சொல்லுவோம். அது கரெக்டாக பண்ணிடுறாங்க. மற்றபடி என்னென்னா, சூரிய கேரக்டரில் நம்மளாக இருந்து நம்ம அந்த இது கதையை படுத்துற நம்ம இதெல்லாம் இருந்தால் எப்படி முடிச்சிருக்கணும். ஒரு லைனாச்சும் புரியுதா உங்களுக்கு கதை எப்படின்னு? கதை என்ன ஒரு லைனாச்சும் புரிய வருதா? கதை புரியுதுங்க. கிளைமேக்ஸை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க டேரக்டர், அவ்வளோதான். அது வந்து யாரும் ஒரு பிடிக்காத ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணக்கூடாது, அதுதான் விஷயம். அதை வந்து எல்லாருமே இது பண்ணணும். பிடிக்காத ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிடிக்காம வேறு ஒருத்தவங்க வேறு கேஸ்ட்டு வேறு ரிலிஜியனில் பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணாலும் நம்ம வந்து அவங்க ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அது வந்து எனக்கு அப்படி தான் புரியுது. இது நல்லா இருக்குது, எல்லாருக்கும் இது புரியணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ. தேங்க்யூ. படம் எப்படி இருக்குது? கொட்டுக்காளி படம் எப்படி இருக்குது? படம் எப்படி இருக்குது? கொட்டுக்காளி படம் எப்படி மேடம் புரியுதா மேடம்? ஸ்டோரி புரியுதா மேடம்? படம் எப்படி ஆகுது? கொட்டுக்காளி ரொம்ப நல்லாவே இல்லை. ஓகே. சூரிக்கு மியூசிக் கதை புரியுதா? வேஸ்ட்டு படம். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கிடையாது. படமே வேஸ்ட்டு. படம் பார்க்குறவங்க எல்லாருமே ரிவ்யூ கொடுக்க போகிறாங்கன்னா அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பயில் பண்ணுறாங்கன்னா அதை வந்து யூடியூப்பில் போட்டுருந்தாரு நல்லா இல்லைன்னு. அவர் பேச்சையும் மீறி வந்தால் படம் சுத்தமாக நல்லா இருக்கும்.